அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 11/4/2025 பங்குனி மாதத்தின் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில் பங்குனி உத்திரம். இந்த நாளில் முருகன் வழிபாடு செய்பவர்கள் மட்டுமல்லங்க, நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் இந்த ஒரு வேர் கிடைத்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பு குறையும், கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்கும், உங்கள் வீட்டில் பணவசியம் உண்டாகும், தங்கம் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும், பெயர் பதவி புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே நிச்சயமாக உயரும். நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள் கூட நம்பிக்கையோடு செய்யும்போது கூடுதல் பலனை நமக்கு நிச்சயமாக கொடுக்குன்னு சொல்லப்படுதுங்க. அதுவும் இந்த நாளில், இந்த முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய இந்த நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் சென்று அங்கே முருகனுக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க. இந்த நாளில் தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பாக கருதப்படுது. ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு, முதியவர்களுக்கு, எறும்புகளுக்கு, பறவைகளுக்கு, எந்தெந்த உயிரினங்களுக்கு உங்களால் முடியுமோ உங்களால் முடிந்த அளவு உணவளியுங்கள். உங்கள் கர்மவினை நிச்சயமாக தீரும். நம்ம சேனல் சார்பாகவே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிறப்பான நாட்களில் கூடுதல் நபர்களுக்கு உணவளிக்க திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறோம். அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சிறிய தொகையாக இருந்தாலும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் அது ஒருவேளை ஒருவரின் வயிற்றுக்கான உணவை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக தான் கருதப்படும். அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முன்வாருங்கள். உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஜோதிட மாந்திரிக ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது வெற்றிலை தான். இரண்டாவது பார்த்திங்கன்னா வெட்டிவேர். முருகனுடைய ஆலயத்தில், எல்லா ஆலயத்துலையுமே பாருங்களேன், அதுவும் குறிப்பாக திருச்செந்தூர்லலாம் முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் முடிஞ்ச உடனே முதல்ல, அதுவும் கந்த சஷ்டி அப்போ சம்ஹாரம் முடிஞ்ச உடனேலாம் வெட்டிவேறு மாலை சாத்துவாங்க. அது அவருடைய கோபத்தை தணிக்கும், நமக்கு வாரி வழங்கக்கூடிய செல்வங்களை கொடுக்கக்கூடிய சக்தி அதிகமாகும். நமக்கு அதை முருகப்பெருமான்கிட்டருந்து நாம் பெறக்கூடிய நமக்கு ஆற்றல்கள் நமக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு சக்தி வாய்ந்த இந்த வெட்டி வேர் பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாகவும் நிறைய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது. இந்த வெட்டி வேரை சிறிதளவு எடுத்துக்கணும். ஒரு எலுமிச்சங்கனி எடுத்துக்கணும். ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது ஒரு கண்ணாடி ஜார் அல்லது ஒரு கண்ணாடி டம்ளர் அல்லது ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதாவது உள்ளே போட்டிருக்க பொருள் வெளியில் தெரியணும். அதை மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல தண்ணீர் ஊற்றி எலுமிச்சம்பழத்தை போடுங்க. எலுமிச்சம்பழத்தை கழுவிட்டு போடுங்க. வெட்டி வேரையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு போடுங்க. போட்டு உங்கள் வீட்டுடைய நிலைவாசல் அருகில் வைக்கலாம், பூஜையில் வைக்கலாம், கல்லுப்பு ஜாடிக்கு பக்கத்தில் வைக்கலாம், இல்லை எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல ஹாலில் வைக்கலாம். இப்போ நான் சொன்ன எந்த இடத்துலனாலும் காலையில் எழுததும் வச்சுருங்க. இரவு அந்த தண்ணீரை வீட்டை சுற்றி தெளித்து விட்டுட்டு அந்த வெட்டி வேரை கொண்டு போய் முருகனுடைய பாதத்தில் வச்சுட்டு அந்த எலுமிச்சங்கனியை 4ஆக கீறி உங்கள் வீட்டு நிலைவாசலை மட்டும் சுற்றுங்க. அதில் வேறு எதுவும் வைக்க வேண்டாம். 4ஆக கீறி நிலைவாசலை சுற்றி கொண்டு போய் அப்புறப்படுத்திடுங்க. அந்த வெட்டி வேர் அங்கேயே இருக்கட்டும். காய்ந்த பிறகு அதை எடுத்து தூளாக்கி சாம்பிராணி போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். மிக எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால பலன்கள் ஏராளமாக கிடைக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பண சேர்க்கை உண்டாகும், தரித்திரம் நீங்கும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் நீங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். மகாபெரிவாவின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.